கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரருக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 7 தலையும் 10 கொம்புகள்ங்கின்றான தலைப்பின் கீழே இந்த வேதவசனத்தை தியானிக்கலாம். ஏற்கனவே தானியேல் கண்ட தரிசனங்கிறான இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். கடைசி காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுங்கிறான விஷயத்தில் நம்ம காரியங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் கூட அந்த நேபுகாத்நேச்சருக்கு சொப்பனத்து மூலமாக கொடுக்குற விஷயமும், அதுக்கு தானியேல் 7:1 முதல் 28 வசனங்களில் தானியேலுக்கு சொப்பனம் மூலமாக ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை பேஸ் பண்ணி சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 3வது பார்த்திங்கன்னா தானியேல் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனங்கள்லாம் தானியேலுக்கு ஒரு தரிசனம் பார்க்குறாரு அந்த விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனங்கள் இருக்குது. அதில் எனக்கு யோவானுக்கு தரிசனமாகி காமிக்கிறான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தானியேல் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 45 வசனங்களில் சில வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த தரிசனத்தோடைய அந்த சொப்பனத்துக்குரிய வியாக்கியானத்தை அந்த 11ஆவது அதிகாரத்தில் தானியேலுக்கு விளக்குறாங்கன்னு பார்க்கணும். அப்போ தானியேலில் சொல்லப்பட்ட அந்த விஷயமும் வெளிப்படுத்தல் சொல்லப்பட்ட விஷயங்களும் ஒரே விஷயமா இருக்குங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். அவன் பார்த்திங்கன்னா அது என்னங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். தானியேல்கிட்ட சொன்ன விஷயமும் வெளிப்படுத்தல் சொன்ன விஷயம் என்னன்னு பார்க்க போகிறோம். தானியேல்கிட்ட சொன்ன விஷயங்கள் சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சது. இப்போ யோவானுக்கு சொன்ன விஷயங்கள் இனி நடக்க போகிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறான்னு பார்க்கும். தானியேல்கிட்ட சிங்கம், கரடி இந்த விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அந்த 4 ராஜ்யத்தை பொறுத்ததான அந்த விஷயங்கள் அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. சிங்கம் பாபிலோனத்துக்கும், அதுக்கப்புறம் கரடி மேதியா பெர்ஷியாவத்துக்கும், அதுக்கப்புறம் சிறுத்தைங்கிற விஷயம் இல்லை, அதுக்கப்புறம் அதாவது சிவிங்கி புலின்னு சொல்கிறது அது பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யம், கெடியும் பயங்கரமான மிருகம் ரோம சாம்ராஜ்ய குறிக்குன்னு சொல்லப்பட்டிருப்பாங்க. இதே விஷயத்தை தான் இங்கே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துலையும் சொல்லப்பட்டிருக்கும். அது என்னங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் இருக்குது. நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். எவ்வளோ தூரம் இன்றைக்கி பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் நினச்சிடலாம், நம்ம பார்த்துடலான்னு பார்க்கோம். படிச்சிடலாம். தானியேல் 13 1 to 13 வசனங்கள் 1 by 1 படிச்சிடலாம். 13ஆம் அதிகாரம் 1. பின்பு நான் கடற்கரை மணலில் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இப்போ பார்த்தீங்கன்னா தானியேலையும் நினைச்சாரு. பார்த்தீங்கன்னா அங்கே சொப்பனம் பார்க்குறாரு. அந்த சொப்பனத்தில் கடல்ல இருந்து தான் எழும்பி வர மிருகங்கள், சிங்கம், கரடி, சிறுத்தை, கெடியும் பயங்கரமான மிருகங்களை பார்க்குறாரு. இங்கே யோவான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் நினைச்சாரு, ஒரு மிருகத்தை பார்க்குறாரு. அந்த மிருகத்துக்கு 7 தலையும் 10 கொம்புகள் இருந்ததுங்கிற விஷயத்தை சொல்லப்படுது பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தலைகளில் தூஷணமான நாமங்கள் இருந்ததுங்கிற விஷயத்தை சொல்லப்படுது பார்க்கும். அப்போ மிருகம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரியம் அறியாத மூடனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நம்ம போன பாடத்தில் படித்தோம். அது சங்கீதம் 73:22 இருக்குது. அப்போ இந்த மிருகம்னா காரியம், அப்படின்னா காரியம் அறியாத மூடன்னா தேவ திட்டத்தை தெரியாத ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 சாம்ராஜ்யத்தில் உள்ள அந்த ஆட்கள், அந்த ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா காரியம் அறியாதவங்க, தேவனுடைய திட்டத்தை அறியாதவர்கள்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மிருகமும் ஒரு எலும்பு வருது. அது தேவனுடைய திட்டத்தை அறியாத என்ன பார்த்தீங்கன்னா காரியம் அறியாத அந்த மூடன்னு பார்க்கும். அது மிருகம்ங்கிறதுனா ஒரு மனுஷனை குறிக்க இது காரியம் அறியாது, தேவனுடைய திட்டத்தை தெரியாத ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். மிருகம்னா 5 அறிவு, அப்படின்னா 5 அறிவுன்னா அதுக்கு பேச தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் போன போக்கில் போகும், அதனால தான் கால்நடை என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் அந்த மனித குலத்தில் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தாது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மனிதர்கள் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா கல்லுக்குள்ளே தான் கடவுள் இருக்காருன்னு சொல்லி அதை நம்பி அடிச்சுறாங்க, வணங்குறான் பார்க்க. அப்போ சொல்கிறது விஷயத்தை வச்சு நம்பி இது பண்ணுறாங்க. ஆனால் 6ஆம் அறிவுள்ள 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 எதுன்னா ஆதாமே தேவன் 6ஆம் நாளாக சிருஷ்டிக்கான்னு பார்க்கணும். அப்போ தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டாங்க, தேவ அறிவுள்ள புதிய சிருஷ்டியை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். இவர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம காரியம் அறியாம தேவ திட்டத்தை அறியாத ஒரு மனுஷன் எழும்பி வரான். அப்போ அங்கே சமுத்திரத்துலேருந்து எழும்பி வரை கண்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரம் ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும், ஜனங்களை நகரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். போன பாடத்தில் படித்தோம்.
அதனால் ஏசியா 23:11 அந்த சமுத்திரம் ஜனங்களை அடையாளப்படுத்துது. வெளிப்படுத்தல் 17:15-18லையும் அந்த இருக்கிறது ஜனங்களை அடையாளப்படுத்துது. அந்த இது ஜனங்கள் இருக்கிற நகரத்தை இது அடையாளப்படுத்துதுங்கிற விஷயத்த போன பாடத்தில் படித்தோம். அப்போ சமுத்திரம்னா ஜனத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சமுத்திரத்துக்குள்ளே லேண்ட் இருக்குது, லேண்டில் இருந்த மனுஷர்கள் வந்துக்கிட்டு வசிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதாவது அலைக்கடல் திரண்டு வாரின்னு சொல்லப்பட்டிருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ்னாலும் சரி, போர்டு விளம்பரம், சுவர் விளம்பரில் ஒரு மீட்டிங் போட்டாங்கன்னா முட்டி போட்டிருப்பாங்க. அப்போ ஜனங்களை அழைக்கிற விஷயம் என்னென்னா அலைக்கடல் போல் திரண்டு வாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அலைக்கடல் அப்படின்னா ஜனங்களை ஒரு அழைப்பிதழ் இல்லாமல் சொல்கிறாங்க பார்க்கணும். அடைக்கடல்னு சொல்லி திரண்டு வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணுங்கிற விஷயத்தை என்ன சொல்லுவாங்க, அதுவும் மனிதரை ஒப்பிட்டு சொல்லுவாங்க. சிலவங்க கூட்டமாக இருக்கும், மண்ணு போட்டால் மண்ணு விழாதுப்பா அப்படிம்பாங்க. அதாவது மண்ணுங்கிற விஷயம் ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஜனங்கள் கடல் போல் இருந்தாங்க அப்படின்னா அது அதிக ஜனத்துக்குரிய ஒரு விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ சமுத்திரம் என்றால் வேதத்தினுடைய ஸ்லாங்கின் அடிப்படையில் அது ஜனங்களையும் நகரத்தையும் மனிதர்கள் வசிக்கிற இருப்பிடத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ என்னதுன்னா சமுத்திரத்தை பார்த்தாச்சு, மிருகத்தையும் பார்த்தாச்சு. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 7 தலையும் 10 கொம்புகளுள்ள விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்போ 7 தலைங்கிறது 7 கண்டங்களை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். எப்படி என்றால் அப்போ இந்த 4 ராஜ்யங்களை நம்ம படித்தோம்ல, அது பார்த்தீங்கன்னா 127 நாடுகளை ஆட்சி செஞ்ச விஷயம். அப்படின்னா 127 நாடு பூமியின் 7 கண்டங்களை அடையாளப்படுத்து. அங்கே அந்த 4 சாம்ராஜ்யங்கள் ஆளுகை பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 7 கண்டங்களையும் ஆளுகை பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்படி பார்த்தீங்கன்னா இதை யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்யத்தில் வந்த அந்த போப்பு மார்க்கத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஏதாவது விஷயம் பார்க்கும். 7 தலையும் 7 கண்டங்களை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கு தலைங்கிறது தலைமைத்துவத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். எபேசியர் 1:23 படித்தீங்கன்னா சபைக்கு தலை இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி படிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எபேசியர் 4:15 தலையாய் கிறிஸ்துக்குள் அப்படிங்கிற விஷயத்தை படிக்கிறோம். மத்தேயு 9:34 படித்தீங்கன்னா பிசாசுக்கு தலைவன் சொல்லி பிசாசு குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். பிசாசுக்கு ஒரு தலைவனாக இருக்கான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கு 5:35 படிச்சிங்கன்னா ஜபாலய தலைவன் இருக்கு. அப்போ தலைவர் விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமைத்துவம் ஹெட்டு அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். ஹெட்டுன்னு போட்டு பார்க்கணும் தலைன்னு சொல்லி. இப்போ ஒரு தலைமைத்துவமாக 7 கட்டங்களை ஆட்சி பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இந்த போப்பு மார்க்கத்தில் போப்புங்கிறது ஒரு தலைவராக இருக்குது, தலைவராக இருக்கார். அவரோட பிரதிநிதிகளை 7 கண்டங்களையும் அவரே ஒரு மாதிரி எனக்கு தலையில் ஒரு ஃபுல்லாக வச்சுட்டு பிஷப் என்ற பேரில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆளுகை செய்வார்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நீங்கள் ரோமன் கத்தோலிக்கில் ரொம்ப தரம் தாழ்த்தி பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட நினைக்கலாம். தரம் தாழ்த்தி பேசலை. கிறிஸ்தவம் எப்படி தரம் தாழ்ந்து போனது அப்படிங்கிற விஷயத்தை தான் வேதம் சொல்லுது. அதை வியாக்கியானம் பண்ணுறது தான் எங்களோட வேலை. எந்த சபையையும் புண்படுத்துகிற வேலை கிடையாதுன்னு பார்க்கணும். அப்போ கிறிஸ்தவத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விக்கிர ஆராதனை இருக்குது. ரோமன் கத்தோலிக்கில் விக்கிர ஆராதனை இருக்குது. 10 கட்டில் முதலாம் கற்பனை என்னை என்று வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம்னு சொல்லிருக்கு. அப்போ முதல் கோணல் முச்சு கோலன் இருக்கு, அங்கே விக்கிர ஆராதனை இருக்குது. அப்போ ஒரு சபைன்னு பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள விக்கிர ஆராதனை இருக்கக்கூடாது, சபை விசுவாசி குடிக்கக்கூடாது, அவங்க 2ஆம் திருமணம் பண்ணக்கூடாது, ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும். ஆனால் ரோமன் கத்தோலிக்கில் அங்கே உள்ள விசுவாசிகளுக்கு எந்த சட்டத்திட்டங்களும் கிடையாது. அவங்க மனம்போக்கில் போகலான்னு அவங்களை யாரையும் கட்டுப்படுத்த முடியாது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு சபைன்னு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசி ஒரு குடிக்கிறவராகவும் ஒரு விக்கிராரணக்காரராகவும் ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா சபையில் அவங்க சபைக்குள்ளே அங்கீகரிக்க மாட்டாங்க. அப்படி தவறு பண்ணால் திருந்திருக்க எதுவான விஷயங்கள் சொல்லி அவங்க திருந்திருக்க சொல்லுவாங்க. இல்லைன்னா சபையை விட்டு அவங்கள அனுப்பி விட்டுருவான்னு பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய நாமம் அவர்களால் சபை நாமம் தூசிக்கப்படும் பார்க்கணும். ஆனால் இங்கே ரோமன் கத்தோலிக்கில் அப்படி கிடையாது. யாருனாலும் போகலாம், யாருனாலும் வரலாம், சட்டம் கிடையாது, திட்டம் கிடையாது. அது எப்படி வந்ததுங்கிறான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ போப்பு மார்க்கத்துக்கு கீழே இருக்கிற ஒரு தலைமைத்துவத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். கிறிஸ்தவத்துக்கு ஒரு தலைவராக இருக்கிறார் தஸ்ஸால் வழியா, அவ்வளோதான் ஒழியா அந்த போப்பு அவர் கிறிஸ்தவர்களை கிறிஸ்துக்குள்ளாக வழிநடத்தி அவங்களோட பரலோகராஜ்யத்தில் கொண்டு போகிற வேலையை அவங்களால பண்ண முடியாது. ஏனென்றால் இப்போ முதலாக இருந்த போப்புகள் அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்தவத்தை சும்மா தழுவுறாங்க. அவங்களுக்கு சத்தியம் அவ்வளோவா தெரியாது பார்க்கும். அதான் ஒவ்வொரு விஷயங்களாக நம்ம படித்தா நம்ம புரியும் பார்க்கணும். அப்போ தலைன்னா தலைமைத்துவத்தை அடையாளப்படுத்தணும், தலைன்னா ஆலோசனை அடையாளப்படுத்தணும் பார்க்கும். தலைவர்னா ஆண்டவர்,
போப் ஆண்டவர்ங்கிற விஷயம் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொன்னாங்கன்னா ஆண்டவரே, அதுக்கப்புறம் வந்து போதகரும் நான், நீங்கள் சொல்கிற மாதிரி ஆண்டவரும் போதகனாகிய நானே உங்கள் கால்களை கழுவது உண்டானால், ராபஞ்சனத்தில் சொல்லுவார், ஆண்டவரும் போதகனாக இருக்க நானே உங்களுடைய காலை கழுவது உண்டானால் இருக்கு. இப்போ போப்பு என்ன சொல்லுவார்? போப் ஆண்டவர்னா இங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளப்படுத்துகிற விதமாக சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தலை அப்படிங்கிற விஷயத்தை என்ன சொன்னால் ஹேஃபலேன் இருக்கு. ஹேஃபலேன்னா தலை அப்படிங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கும். இதுக்கு என்ன அந்த அந்த கிரேக்க பதத்தில் அந்த விளக்கம் கொடுத்துருக்குன்னா, அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லி ஒரு வெர்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு கிரேக்கம், அதாவது எபிரேயர் கிரேக்கத்தில் எல்லா விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த கோட் நம்பர் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்குன்னு பார்க்கும். கிட்டத்தட்ட அந்த கிங் ஜேம்ஸ் அவர் அந்த ராஜா வந்துட்டு இந்த பைபிளில் வந்துக்கிட்டு என்னென்னா, அவர் கிறிஸ்தவத்தை தழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைபிளுக்கு நிறைய வியாக்கியானம் கொடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கலஸ் அப்படின்னா நல்ல வேதத்தயிர மூப்பர்களை வச்சு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கிரேக்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, எபிரேயரில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த ரொம்ப கருத்தாக அரேஞ்ச் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக, இது கிபி 600-600 வந்துக்கிட்டு இந்த பைபிளை வந்துட்டு சில கிரேக்க எபிரேய பதத்தை இவங்க விளக்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எபிரேயர்கள் நிறைய பேர் சிதறிண்டு போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு கிடைச்ச தகவல் படி, அவங்களுக்கு கிடைச்ச எபிரேயர்களோட தகவல் படி நினச்சாங்க நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் நினச்சிட்டாங்க சில பழைய ஏற்பாடில் எபிரேயர் இருக்குல்ல அதில் உள்ள கோட் நம்பருக்குள்ள விளக்கம் கொடுத்துருப்பாங்க. புதிய ஏற்பாடில் கிரேக்க பதத்துக்கு கோட் நம்பருக்கும் அதுக்கூட விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அதன்படி தான் ஒழிய இது ரொம்ப எக்ஸாக்டாக இருக்காது. சரியா? அதனால் அவங்க அந்த எபிரேயரும் கிரேக்கத்துலேருந்து கேட்டறிந்ததை தான் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, பைபிளில் ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பண்ணுறாருன்னு ஒவ்வொரு கோட் நம்பரை சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இருக்கலாம், மேபி இருக்கலாங்கிற விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த தலைங்கிறத வச்சுன்னா கேஃபலேன்றது தலைக்கு கேஃபலேன்றது G2776 கேஃபலே. அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குன்னா, தலைமை, மாஸ்டர், இறைவன் மற்றும் திருச்சபை விஷயங்களை மூளைக்கல் முதன்மைங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சொல்லிவிட்டு அதில் என்ன போட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஆங்கிலத்தை சொல்லிருக்கு. கப்டோன்னு சொல்லப்பட்டிருக்கு. கப்டோன் இருக்கு. அதுக்கு இன்னொரு விஷயம் போட்டிருக்கு, கப்டேன் இருக்கு. அப்போ இதுக்கு 2 விளக்கம் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கைப்பற்றும் பொருள்னு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிருகம் என்ன செய்யறாருன்னா ஒரு தலைமைத்துவத்தை கைப்பற்றினது. இந்த தலைன்னு சொல்கிறோம்ல, அது என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு தலைமைத்துவத்தை கைப்பற்றினதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது ரோமன் சபைக்கு திருச்சபைக்கு தலைவர் யாருன்னு சொல்லி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அது இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா, பேதுரு தான் வரும்னு பார்க்கணும். அவர் தான் முதல்ல போப்பு ஆண்டவர் முதல்ல யாருன்னு சொல்லி நீங்கள் நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே போப் அதில் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா பேதுரு வரும். பேதுருங்கிறதான ஒரு பேர் போட்டுருக்குன்னு பார்க்கும். அப்போ பேதுரு சபையில் விக்கிராரனை இருக்கலாமா, அதுக்கப்புறம் மதுபானம் குடிக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 திருமணம் செய்யக்கூடாது, மனைவி தள்ளி வைக்கக்கூடாது, நிறைய சட்டத்திட்டங்கள் அவர் வச்சுருக்காரு. அதே சபையில் பின்னணியில் வந்தது தான் அந்த ரோமன் கத்தோலிக்கரா அப்படிங்கிறான ஒரு கேள்விக்குறி கூட உங்களுக்கு வரலான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலைமைத்துவத்தை எங்கேருந்து கைப்பற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சபையிலேருந்து அந்த தலைமைத்துவத்தை நினைச்சாங்க. அதாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை வழிநடத்த பொறுப்பை பேதுருட்ட கொடுத்தாரு. அந்த பொறுப்பு அந்த விஷயத்தை யார் கைப்பற்றிட்டாங்க பார்த்தீங்கன்னா ரோமர்கள் ரோமர்கள் கிறிஸ்தவத்தை தழுவுனதுனால ரோமன் கிறிஸ்தவன் சொல்லி அங்கே பேர் வச்சு பின்னாடி அந்த திருச்சபை சபை தலைவராக போப் ஆண்டவர்னு சொல்லி ஒருத்தரை நியமிச்சிட்டாங்கன்னு பார்க்கும். அதுதான் இங்கே என்ன போட்டிருக்குன்னா அந்த கண்காண்டத்தில் இந்த தலைங்கிற விஷயம்னா தலைமைத்துவத்தை கைப்பற்றினதுங்கிறான ஒரு விளக்கம் இருக்குன்னு பார்க்க. நீங்கள் வேணால் செக் பண்ணிங்க. G2776 அங்கே சொல்லப்பட்ட விஷயம் கெஃபலேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். இந்த ஒரு விஷயம். அப்போ தலையை பார்த்தாச்சு. 10 கொம்புங்கன்னா வலிமைங்கிறான விஷயத்தை பார்க்குறோம். அதாவது 10 ராஜாக்களே அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட படிச்சலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 24. 7ஆம் அதிகாரம் 24. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம்.
அவர்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யாரை சொல்கிறாருன்னா, தானியல்கிட்ட சொல்ல முடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்திலே அப்படின்னு சொல்லி பார்க்க முடிச்சுன்னா இங்கே ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்ட விஷயம் பார்க்கும். ரோம சாம்ராஜ்யத்தில் வந்த விஷயம் அப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் மிருகம் பூமியில் வந்து 4ஆம் ராஜ்யமாம் அப்படின்னு சொல்லி எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் வேறொருமாய் இருந்தது. பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 4ஆம் ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் சொல்லி அந்த நேபுகாத்நேச்சர் கண்ட அந்த தரிசனத்துலையும் பார்த்தோம். அந்த அதுக்கப்புறம் பார்த்தா தானியேல் கண்ட சொப்பனத்தில் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு, 4ஆம் மிருகம் அந்த 4ஆம் விஷயத்தை. அதுக்கப்புறம் வந்து தரிசனத்துலேயும் சொல்கிறாருன்னு பார்க்கணும். அப்போ அந்த 4வது பெரிய சாம்ராஜ்யம்னா ரோம சாம்ராஜ்யம். அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் அந்த வந்தது தான் யார் பார்த்தீங்கன்னா அந்த 10 கொம்புகள்னு சொல்லி சொல்லப்பட்டு பார்க்கும். அந்த 10 கொம்புகளுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்காங்கன்னா 10 ராஜாக்களாங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ரோமானிய பேரரசு வந்து கிமு 27 சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தின் அடிப்படையில் 48 கிமு 48ன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து கிபி 48லேருந்து கிபி 476 வரைக்கும் இவங்க நினச்சாங்க ஆண்டிருக்கான்னு பார்க்கும். உலக கலக்கும்படி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரோம பேரரசு வந்து கிமு 27லேருந்து ஆண்டுச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வேத கணக்கின்படி ஒரு இஸ்ரேவேலை வந்துக்கிட்டு கைப்பற்றி வந்துக்கிட்டு கிமு 48லேருந்து வந்து சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த 10 ராஜாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1 அகஸ்டஸ், 2வது டைபிரியஸ், 3வது கலிகுல்லா, 4வது வந்து கிளாடியஸ், 5வது நீரோ மன்னன், 6வது வந்து வெஸ்பானியன், அதுக்கப்புறம் 7வது டெரஞ்சன், 8வது வந்துட்டு மார்க்ஸ் அரோலியஸ், 8 மார்க் அரோலியஸ், 9 கான்ஸ்டன்டைன் தி கிரேட். இவர் டைமில் தான் நினச்சது கிறிஸ்தவத்தை தலைவரான்னு பார்க்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு எதிராகவும் இருந்தாங்கன்னு பார்க்க. ஏன் கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா யூத போர் நடந்துச்சு. யூதருக்கும் ரோமானிய என்ற போர் நடந்துச்சு. அப்போ வந்துட்டு இந்த கிறிஸ்தவத்தை யார் தழுவுனான்னு பார்த்தீங்கன்னா யூதர்களை தழுவுனாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சபையை தழுவுனாதான யூதர்களும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ரோமானியன் பார்வையில் இவர்களும் யூதர்னு சொல்லி அந்த யூதர்களை வந்து தண்டிக்கும் போச்சு. இவர்களும் சேர்ந்து சபையும் தண்டிக்கப்பட்ட நிலவரத்தை ஆகிட்டும் பார்க்கணும். அப்போ யூதர்களை தேடி எஞ்சுறாங்க. அவங்க ரோமர்கள் வேட்டாட போச்சுல அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சபையில் இருந்த யூதர்கள் நினச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு குவிக்கப்பட்டார்கள்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டைன் நோவல் அந்த கிரேக்கிட்ட வந்து கிறிஸ்தவத்தை வந்து தழுவணும் போச்சுல கிறிஸ்தவத்துக்கு நினச்சிடாரு ஒரு சலுகை கொடுக்குறாரு. கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தால் அவங்களுக்கு செலவு கொடுக்குன்னு சொன்னனால கிறிஸ்தவம் இவர் மூலமாக விளங்கும் என்று நினச்சிடாரு பரவுன்னு பார்க்கும். 7 கண்டங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்றடையுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரோம சபைங்கிறான ரோமன் கத்தோலிக்குன்ற சபையை உருவாக்கி அங்கே போப்பு மார்க்குங்கிறான ஒரு தலைவரை நியமித்தான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 10வது ஜஸ்டினியன்ஸ்காரான ஒருத்தர் இருக்கார். அவர் கிபி 527லேருந்து கிபி 565ன்னு பார்க்கும். இவர் தான் மேற்கு ரோமானியனின் கடைசி பேரரசருங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ கொம்பு என்றாலும் பார்த்தீங்கன்னா கொம்புங்கிறதான கேலஸ்ன்னு பார்க்கும். அது ஹைச்சு 27-68 கேலஸ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து அதில் வந்துட்டு எப்ரில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா த ஹார்னர் வித் த ஹீப்ரூ, அதாவது ஹீப்ரு வேலில் கொம்புங்கிறான விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா அண்ட் அதர் நேஷ்னல் இருக்கு. அப்போ வந்துட்டு கொம்பு எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட ஒரு நேஷ்னல் அடையாளப்படுத்துது. அதர் நேஷனல் அப்போ அடுத்த நேசனத்தை கைப்பற்ற ஒரு விதமாக இருக்குங்கிறான விஷயத்தை அங்கே கண்கண்டத்தில் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு கொம்புங்கிறத நேஷ்னலை அடையாளப்படுத்துது. நேஷ்னல்னா தேசத்தை அடையாளப்படுத்துது. தேசத்தில் ஆளுகை பண்ணுற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 7 தலையும் 10 கொம்புகள்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த 10 ராஜாக்கள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா 10 ராஜாக்களின் பின்னணியில் வந்த ரோம பேரரசுகளில் பின்னணியில் வந்த அந்த ரோம கத்தோலிக்க சபையை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 10 முடிகள்ங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அப்போ 7 தலைங்கிறது 7 கண்டத்தை அடையாளப்படுத்துது. கண்டத்தில் அந்த தலைமைத்துவம் அங்கே தலைமைத்துவத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தலைமைத்துவம்னா ஹெட் வாய்ஸாக அங்கே ஒரு இது விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ 7 தலைகளும் 10 கொம்புகள் இருந்தன, அதுக்கு 10 முடிகள் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து கொம்பு மேலே தான் முடிங்கிறது என்ன கிரௌண்ட்ஸ்கள் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கிரீடம்ங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும்.
அப்போ குரோன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 7 தலைகள் மேலே தானே வந்துக்கிட்டு 7 கிரீடங்கள் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா அங்கே வந்து கொம்புக்கு மேலே வந்துட்டு கிரீடம் இருந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். அப்போ கொம்புங்கிறது நேசத்தில் அடையாளப்படுத்து, தேசத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். கொம்புன்னா ராஜாக்கள் அடையாளப்படுத்து, ராஜரீகம் பண்ணுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அந்த ராஜரீகம் பண்ணுறவங்களுக்கு மேலே வந்து முடி அப்படின்னு குரோன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். அது டயட்மான் இருக்குது, டயட்மான் சொல்லப்பட்டிருக்கு. ஹீப்ரு கிரேக்க பதத்தில் டயட்மான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து டயம் இருக்குது. அதுபோல் டர்பன் அந்த ஆன ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். டர்பன்னுங்கிறது என்னென்னா அந்த முடிங்கிற விஷயம்னா துப்பி, அதாவது என்னென்னா அதுக்கு இது வந்துட்டு முடி குரோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரீடம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து டர்பன் சொல்லப்பட்டிருக்கு இந்த முடிகளை பொறுத்து. இது என்னென்னா தலப்பாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது வெள்ளை நிறத்தில் குறிக்கப்பட்ட ஒரு பட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பாக்கும். இது பார்த்தீங்கன்னா யூதர்கள் அணியக்கூடிய அந்த தொப்பிங்கிற விஷயம் சொல்லப்படுது. அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த போப் அவர் ஆயர் வந்துட்டு தலையில் அந்த ஒயிட் தொப்பி அணிகிறாருன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்கில் பிஷப் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் தொப்பி வச்சுப்பான்னு பார்க்கும். இது டர்பன் சொல்லப்படுறது. இதுதான் முடிங்கிறான விஷயத்த அந்த இந்த கிரேக்கு பதத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும் கிரேக்கத்தில். அப்போ டர்பன் அப்படின்னு பார்த்தா முடிங்கிற தலப்பாய் அடையாளப்படுத்த வெள்ளை நிறத்தில் இருக்குது, டர்பன் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன குரோன் சொல்லி இங்கிலீஷில் இருக்குது, ஆனால் அது டர்பன் சொல்லப்பட்டிருக்கு. இது வந்துட்டு தலப்பாயை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். போப்பு ஆயர்கள் தலையில் யூஸ் பண்ணுற அந்த கிரீடம் என்கிறான விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அந்த டர்பன் அணிந்திருக்கிற அந்த போப்பையும் ஆயர்களையும் பார்த்தோன்னா அந்த ரோமன் கத்தோலிக்கர் நினைச்சிட்டாங்க அவங்கள வந்துட்டு போப் ஆண்டவர்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டவர் சொல்லுவாங்கன்னு பார்க்கும், போப் ஆண்டவர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் இருந்தால் அதில் அதுக்கு கீழே நிறைய ரோமன் கத்தோலிக்க சபை இருக்கும். அதுக்கு கீழே வந்துட்டு என்னென்னா ஆண்டகைன்பாங்க. அவர் வந்துட்டு தலையில் குள்ளா வச்சுருப்பார். அவர் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் யாராட்டி போனாங்கன்னா அந்த சபை கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பார். கையெடுத்து அவர் நினச்சிட்டுன்னு கைக்கு வந்துட்டு தொட்டு கும்பிடன்னு பார்க்கும். இந்த ஆண்டவர் தான் என்ன பண்ணுன்னா பரிசுத்தாவி கொடுப்பார்னு பார்க்கும். ஒரு தைலத்தை எடுத்துட்டு பரிசுத்தாவி பெற்றுக்கள் பரமத்தைய தந்தை என்று பிள்ளை வச்சுக்கொள்னு சொல்லி நினச்சிட்டா பார்த்தீங்கன்னா உறுதி பூசல்னு சொல்லி ஒன்று கொடுப்பாரு. இந்த ஆண்டவர் கொடுப்பான்னு பார்க்கும். இப்போ அந்த ஆண்டவருங்கிற விஷயம் யாரை இடப்படனா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இடையாளப்படுத்துது. அப்போ வந்துட்டு சபைக்கு பரிசுத்தாவி யார் கொடுத்தாருன்னா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு போய் பிதாவிட்டிருந்து பரிசுத்தாவியை வாங்கி இந்த சபைக்கு அருள்தான் பார்க்கும். இந்த போப் ஆண்டகை அந்த போப் என்னென்னா பார்த்தீங்க என்ன செய்வாங்கன்னா பிள்ளைகளுக்கு உறுதி பூசலுங்கிறதான பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி என்ன அந்த ஒரு தைலத்தை அவங்க பூசுவாங்க. பூசம் வச்சு தான் அவங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொள்வாங்கங்கிறான ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு பார்க்கும். பரிசுத்தாவி கொடுக்குற யாருன்னா நம்ம ஆண்டவரை தான் பிதாவிட்ட வாங்கி கொடுக்க வேண்டியது. ஆனால் இந்த ஆண்டகைன்னு சொல்லப்பட்ட இந்த ஆயர்கள் போப்பு தான் என்ன செய்றாங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு கொடுக்கான்னு பார்க்கும். அப்போ இது என்ன செய்யறது ஒரு தவறான ஒரு அணுகுமுறைங்கிற விஷயம் சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ இங்கே என்ன செய்யறாங்க தேவன் போல அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு மேலே என்ன செய்றாங்க அவங்கள தன்னை உயர்த்துக்கிற விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலையின் மேல் தூசணமான நாமங்கள் இருந்தது. அப்போ தூசணமான நாமங்கிறதுனா கெட்ட வார்த்தையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தூசணங்கிறது நம்ம கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவோம். அப்படின்னா தேவன் பார்வையில் ஒரு கெட்ட வார்த்தைங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நாமங்கிறதுனா நேம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதுக்குன்னு ஓனம்மா அப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அது வந்து அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா டெஃபினேஷன் ஒரு கிறிஸ்தவனாக தன்னை ஒரு பிரபலம் பண்ணுறது தான்ங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ தூசணமான நாமம்னா கெட்ட வார்த்தை அல்லன்னு பார்க்கும். இங்கே வந்து பிளஷ்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுன்னா வந்துட்டு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவதூறு அல்லது இறைப்பலி அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது. கடவுளை பற்றி எழுதுதல் அல்லது பேசுதல், தேவ நிந்தனை செய்தல், தெய்வத்தை எதிர்த்து நிறுத்துதல்ங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படும் பார்க்கும். அப்போ தூசணம்னா வந்துட்டு அதுக்கு ஒரு தவறான ஒரு கெட்ட வார்த்தை அல்ல. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறைப்பலி செய்கிறது, அவதூறு அப்படின்னா வேதத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை அங்கே சொல்கிறதுன்னு பார்க்கும். தன்னை கடவுளை போல உயர்த்து கொள்கிற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நம்ம அதை கூட படிச்சிடலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 63 65 வசனங்களை படிச்சிங்கன்னா எங்காவது இவர் வந்து ராசாயன் வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க. இவர் தேவ தூசணம் சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்போ தூசணங்கிறான ஒரு வார்த்தையை நம்ம அறிந்து கொண்டான்னா இந்த விஷயத்தை நம்ம அறிந்து கொள்ளலாம்னு பார்க்கும். படிச்சிடலாம். மத்தேயு 26 63 65 வசனங்கள் வரைக்கும். 26ஆம் அதிகாரம் 63. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி,
நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். 64. அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான். அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 65. அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. 66. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேவ தூஷணங்கிற விஷயம் என்னென்னா, அங்கே நம்ம அடவராக இயேசு கிறிஸ்துன்னு நான் பிதாவினுடைய குமாரங்கிற விஷயம் சொல்ல முடியல. இவங்க என்ன சொல்கிறான்னு அந்த ஆசிரியர், இவன் தேவ தூஷணம் சொல்கிறானுங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ அந்த ஆசாரியர் என்ன கேட்குறான்னா, கிறிஸ்து வரப்போகிறான்னு சொல்லி எங்கள் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாடுல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர் தான் மெஸ்ஸியா, இவர் தான் தேவனுடைய மெஸ்ஸியானா தேவனுடைய குமாரனுங்கிற விஷயம் சொன்னான்னு பார்க்கும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆசாரியர் வந்து கேட்குறாரு, நினைச்சாரு, சத்தியமாக சொல்லு, ஜீவனோட தேவன் மேலே ஆணையிட்டு கேட்குறேன், நான் வந்து ஜீவன் மேலே ஆணையிட்டு கேட்குறேன், தேவன் மேலே ஆணையிட்டு கேட்குறேன், நீ வந்துட்டு தேவனுடைய குமாரனா கிறிஸ்து தானா அப்படின்னு சொல்ல முடியல. நீ சொன்னபடி தான் அப்படின்னு சொல்கிறார். நீ சொன்னபடி நான் வந்து கிறிஸ்து தான் அங்கே நான் விஷயம் சொல்கிறாருப்பா, கிறிஸ்து தான். ஆனால் வந்து நீங்கள் இப்போ ஏற்றக்கொள்ள மாட்டீங்க. ஆனால் எப்போ ஏற்றுக்கணும், மனுஷகுமார் தனது சர்வ வல்லவருடைய வலது பார்த்து வீச்சு இருப்பதை வானத்தில் மேல் வருவதை நீங்கள் இது முதல்ல காண்பீங்க. ஆனால் நீங்கள் நினச்சிடுவாங்கன்னா பிதாவின் வலது பார்சத்தில் வந்து உட்கார்றத நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மேகத்தில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். இந்த பூமியில் 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கும் போச்சில் பார்ப்பார்கள்ங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போன்னு சொல்ல முடியல, இவர் தேவதோஷம் சொல்கிறான். ஏன் தேவதோஷம் சொல்கிறாருன்னா, இவர் தேவனுடைய குமாரன்னு சொல்லி இந்த ஒரு மனுஷன் சொல்கிறான், அதை ஏற்றுக்கொள்ள முடியலங்கிற விஷயம் சொல்கிறாரு பார்க்கும். அப்போ வந்துட்டு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் வந்துட்டு தேவனுடைய குமாரன் சொல்கிறாரு, நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல, அதான் தேவதூஷன் சொல்லி ஆசாரியர் சொல்கிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு தூஷணம்ங்கிறான விஷயம் சொல்லப்படுதில்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு தேவனை போல தன்னை தேவனை போல காமிச்சுக்கூட போப் ஆண்டகைங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறான் பார்க்கணும். தேவனுடைய குமாரனுங்கிறான ஒரு விஷயத்த யார் சொல்கிறாங்க, இவர் தரிச்சிருக்காங்க, இதுதான் தூஷணம் சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு மிருகம் சொன்ன மூச்சில் இங்கே நான் வந்துட்டு போப் ஆண்டவர் அந்த விஷயங்கள் ரோமன் கத்தோலிக்கல் அதுதான் விஷயங்கள் சொல்கிறேன். இது எப்படி வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஏன்னா வந்துட்டு நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் சொல்கிற விதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த முழு அதிகாரத்தை படித்ததுனால அது வியாக்கியானம் பண்ணுறதுனால இது நினச்சது இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு மறைமுக சூசமாக சொல்லிவிட்டு கடைசியில் தான் நான் சொல்லணும். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும் இது யாருன்னு சொல்லி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அதுக்காகத்தான் என்ன சொல்கிறது, முதல்ல இந்த விஷயங்கள் வர வச்சுல அது ஓப்பனாக என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் என்ன செய்யறது, இந்த மிருகம் இது என்ன இந்த போப்பு மார்க்கம்ங்கிற விஷயத்தை தான் சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டுன்னா கிறிஸ்தவம் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசுவாசியை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு வேலையை தான் செய்யணும். ஆனால் வந்துட்டு ரோமன் கத்தோலிக்க சபை அவங்களுடைய பிரதிநிதியாகிய சபை விசுவாசிகளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குதா? கிடையாது இல்லை. அப்போ அவங்க யார் தான்? அவங்க வந்துட்டு கிறிஸ்துக்கு எதிரானவர் தான் அர்த்தம்னு பார்க்கணும். எந்த சபையாக இருந்தாலும் சரி, அதாவது ரோமன் கத்தோலிக்க சபையாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த சபையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய சத்தியத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் சரி செஞ்சாலும் சரி, அது என்னதான் தேவனுடைய பார்வையில் அது ஒரு மிருகம்தான் பார்க்கணும். காரியம் மரியாதை மூடன் தேவனுக்கு ஒரு அகைன்ஸ்டான ஒரு சபை தான் அர்த்தம்னு பார்க்கணும். அது எந்த சபையாக இருந்தாலும் சரி பார்க்கணும். சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற சபை தான் உண்மையான சபைன்னு பார்க்கணும். அதுக்கு அல்லாத எந்த சபையுமே தேவனுடைய பார்வை மிருகமும் ஒரு மோசமான ஒரு கேரக்டரை இதை அடையாளப்படுத்தணும்னு பார்க்கணும். அப்போ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு உலகத்தை ஆண்டு கொள்கிற யாசனை இப்போ அவங்க தான் ஆண்டு கொள்கிறாங்கங்கிற விஷயத்தை தான் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இப்போ என்னென்னா இது வந்துட்டு என்ன செய்யறோன்னா, முதல்ல நம்ம வந்துட்டு பழைய ஏற்பாடு படிக்க முடிச்சல இஸ்ரேல் ஜனங்களை அந்த 4 பேரரசுகள் ஆண்டதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களை எது ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 கொம்புகள் பின்னாடி வந்த ரோம பேரரசுகள் கிறிஸ்தவத்தை ஒரு ஆளுகை பண்ணுங்கிறான விஷயத்தை தான் இங்கே யோவானுக்கு அவர் தரிசனமாக சொல்கிறார். பின்னாடி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா,
இப்போ வந்துட்டு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்களை மேற்கொள்ளி காட்டி அவங்க தான் பரிசுத்த ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பரிசுத்த ஜனங்கள் யாருன்னா தேவனை அறிந்த ஜனங்கள் தான் பரிசுத்த ஜனங்கள். இப்போ இவர்களை யார் கேப்சர் பண்ணுறாங்கன்னா இப்போ மார்க்கம் வந்துட்டு கேப்சர் பண்ண போகுதுங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தாச்சு. அப்போ வந்துட்டு முதலாவது அதாவது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு உள்ள விளக்கத்தை பார்த்தாச்சுன்னு பார்க்கும். அப்போ 2வது வசனத்தை வந்துட்டு நம்ம படிக்கலாம், படித்து விளக்கம் கொடுக்கலாம், படிச்சிடலாம். 2. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. போதும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் கண்ட மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடி கால்களை போலவும் அதோட வாய் சிங்கத்தை வாயை போலவும் இருந்ததுன்னு இருக்கும். வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் அதற்கு சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் அது கொடுத்ததுன்னு இருக்கு. இப்போ வந்துட்டு இங்கே வந்து சிறுத்தைன்னு சொல்லப்படுறது பார்க்கும். இப்போ வந்துட்டு அந்த மிருகம் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான்னு பார்க்கும். ஆனால் நம்ம தானியேல் கண்ட தரிசனத்தில் ஒரு சிங்கம் வந்துச்சு. அதனால சிங்கத்துக்கு டெஃபினிஷன் என்ன கொடுக்குறாரு, பாபிலோன் சாம்ராஜ்யம்னு சொல்கிறான்னு பார்க்கும். கரடிங்கிறான விஷயம் சொல்லுது, அது வந்து வாயில் வந்துட்டு 3 விலா எலும்பை கவி கொண்டதுன்னு இருக்கு. அது மேதி பெர்ஷியத்தை எங்கே குறிக்கப்படுதுன்னு சொன்னது. அதுக்கப்புறம் சிறுத்தைங்கிற விஷயம் எதை எடுத்துன்னா கிரேக்க சாம்ராஜ்யம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் கெடியும் பயங்கரமான மிருகம் ரோம சாம்ராஜ்யம் அடையாளப்படுத்துன்னு பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு சமுத்திரத்துல தான் வந்துச்சு. அது வந்து ஒவ்வொரு ரூபங்களுக்கு அதாவது அனிமல்ஸ் வேறு, அதாவது மிருகங்கள் வந்துச்சு. மிருகங்கள் வந்துக்கிட்டு பூமியில் இருக்கிற மிருகத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு விளக்கம் அங்கே பார்த்துட்டோம். ஆனால் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு மிருகம்தான். அந்த மிருகம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மிருகம் சிறுத்தை போல் இருந்தது. ஆனால் பார்க்க வந்துட்டு பாடியை பார்த்து சிறுத்தை மாதிரி இருக்குன்னு பார்க்கும். பாடி சிறுத்தை எப்படி இருக்கும், அதோட உடம்புல வந்துட்டு அந்த வரியாக அந்த போட்டிருக்கும். அந்த என்னது பிளாக்ல அந்த ஒரு நினைச்சது ஒரு வரியாக இருக்கும்னு பார்க்கும். வரியாக மீன்ஸ் என்னென்னா அந்த அதாவது ஒரு ரவுண்டாக ஷேப்பில் இருக்கும்னு பார்க்கும். அதான் சொல்றது சிறுத்தை போல் இருக்கும். அதன் கால் கரடி கால் போல் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா உடம்பு தான் சிறுத்தை மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது கால் பார்த்தீங்கன்னா கரடி மாதிரி இருக்குது, கருப்பாக இருக்குது. காலில் ரோமங்கள் இருந்து மனித கால்கள் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்கிறான விஷயத்த சொல்லிட்டு பார்க்கும். அப்போ வந்து கரடிக்கு 4 கால்கள் இருக்குது. ஆனால் 2 கால் மாதிரி நடக்கும் பார்க்கும், மனித மாதிரி நின்று நடக்கும்னு பார்க்கும். ஆனால் அந்த கரடி என்ன செய்யணும், மாம்சமும் சாப்பிடும், அதுக்கப்புறம் வெஜிடேரியன் சாப்பிடுன்னு பார்க்கும். அந்த மாதிரி இது எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மிருகம் இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை போல வாய் அதன் வாய் சிங்கத்தை போல இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா வாயை கர்ச்சிக்கிற பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி இருக்குன்னு பார்க்கும். அது தலையை பார்த்தீங்கன்னா வாய் எங்கே இருக்குது, தலை இருக்குது. அப்போ வந்துட்டு தலை வந்துட்டு என்ன சிங்கமாக இருக்குது, பாடி வந்துக்கிட்டு என்ன பார்த்தீங்கன்னா சிறுத்தமாக இருக்குது. கால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு கரடி மாதிரி இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எடுக்கிறது வள்ளு சர்ப்பமானது தன் பலத்தை சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதில் கொடுத்தது. அப்போ வள்ளு சர்ப்பங்கிற விஷயத்த இங்கே சொல்லப்படுன்னு பார்க்கும். இப்போ இது என்னங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். அப்போ சிறுத்தைங்கிற விஷயம் எதை இடைப்படுத்தினா நம்ம அங்கே நம்ம வந்துட்டு தானியேல் கண்ட தரிசனத்தை சிறுத்தை யாரை இடைப்படுத்தினா அலெக்சாண்டர் அடையாளப்படுத்த பார்க்கும். அப்போ சிறுத்தை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மிருகத்தில் ரொம்ப ஸ்பீடாக போகும், 100-120 கிலோமீட்டர் வேகத்தில் போகும்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோம சாம்ராஜ்யத்தில் வந்த இந்த போப்பு மார்க்கனுடைய ஊழியங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரேக்க சாம்ராஜ்யம் மாதிரி ரொம்ப ஸ்பீடாக எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா உலகம் என்று சென்று சேருன்னு பார்க்கும். அலெக்சாண்டர் யாருமே எதிர்க்க முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ரோமன் கிறிஸ்தவத்தை எதிர்க்க முடியல. அவ்வளோ ஸ்பீடாக அனுப்பிச்சது பார்த்தீங்கன்னா உலகம் என்றும் சென்று செஞ்சுட்டு பார்க்கும். இப்போ எல்லா உலகத்தில் இருக்குது. ரோமன் கத்தோலிக்க சபை இல்லாத வேர்ல்டில் எந்த தேசம் இல்லைன்னு பார்க்கும், எல்லா தேசம் இருக்குன்னு பார்க்கும். சின்ன கொம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியன் தேசங்கிறதான வார்டிக்கன் சொல்லப்பட்ட சின்ன ஒரு சிட்டி. எங்கே இந்த சின்ன கொம்பு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கொம்புங்கிறது ரோம சாம்ராஜ்யம். இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இது உலகம் எல்லையும் ஆட்டி படைக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அமெரிக்கா தேசம் இருக்குது. அமெரிக்க தேசம் கூட எதுக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த போப்பு மார்க்கத்துக்கு கீழே வந்துருக்கு. போப்பு என்ன சொல்கிறாரோ அதை தான் அவர் கேட்பார்.
அப்போ சின்ன கொம்பு என்ன பார்த்தீங்கன்னா ஆளுகை பண்ணுது. எது ஆளுகை பண்ணால் முழு உலகத்தில் எவ்வளோ பெரிய நாட்டையும் ஆளுகை பண்ணுதுன்னு பார்க்கும். இந்த தேசத்துலையும் அது என்ன அங்கே அவங்க ஆளுகைன்னா அவங்க கீழே காலனி திபத்துக்குள்ள வருது அப்படின்னு அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள வருதுன்னு பார்க்கும். அப்போ சிறுத்தைங்கிறது ஸ்பீடான ஊழியம் பார்த்தீங்கன்னா உலகம் என்று சென்று சேர விஷயத்தை அடையாளப்படுது. அலெக்சாண்டர் போல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பலமிக்க ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். வேகத்துக்கு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். கரடின்னு பார்த்தீங்கன்னா மேதிய பெர்சியத்தை அடையாளப்படுத்துது. இந்த மேதிய பெர்சியர் டைமில் தான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆலயம் கட்டுற விஷயங்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எருசலேம் மதில் சுவர் கட்டுற விஷயமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும். இந்த மேதிய பெர்சியர் டைமில் அவங்களுக்கு ஒரு இளைப்பறுதலான ஒரு காரியங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. தனது தேசத்தில் தேவனை ஆராதிக்கிற சுயமாக ஆதரிக்கிற விஷயமும் அதே மாதிரி அந்த தேவாலயத்துக்கு பலி அந்த காணிக்கையில் அந்த விஷயங்களை யார் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த மேதிய பெர்சியர் கொடுத்தாங்க. அந்த ஆலயத்தை சீரமைக்கிற வேலையும் ஆலயத்தை கட்டி கொடுக்குற அந்த விஷயத்தை யார் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இந்த மேதிய பெர்சியா அந்த கவர்மெண்ட் அந்த விஷயம் பண்ணிச்சுன்னு பார்க்கும். இதனால் கஜானாவிலேருந்து பணத்தை எண்ணி நிறுத்தி கொடுத்தாங்க. அந்த ஆலயம் கட்டுறதுக்குள்ள விஷயங்கள் மரங்கள் எல்லாமே கொடுத்தாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் போப்பு மார்க் என்ன பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்துக்கு அந்த 7 கண்டங்கள்லையும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆலயம் கட்டுற விஷயம் என்ன சொன்னாங்க கொடுத்தாங்க. ஆலயம் கட்டுறதுக்கான வழிவாசலே கொடுத்தாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்குரிய காரியங்கள் வீடு கட்டுற ஜீவனுக்குரிய காரியங்களையும் என்ன செஞ்சால் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவத்தை செஞ்சு கொடுத்தான்னு பார்க்கும். எப்படி அந்த எருசலேமே அந்த மதில் சுவரை கட்டமைக்கிற வேலையும் என்ன மேதிய பெர்சியாக்கு அவங்களுக்கு கொடுத்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோம கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரோம கிறிஸ்தவனாக வாழ்ந்தீங்கன்னா உனக்கு சலுகையும் அவங்களுக்கு நிறைய திட்டங்களும் கொடுக்கப்பட்டு அதனால் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கிறிஸ்தவத்தை தழுவுனாங்க விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அவங்கள வீடு வாசலை கட்டி கொடுக்குற விஷயம் அவங்களோட வாழ்வாதாரத்தை என்ன செய்தாங்க பாதுகாக்கிற விஷயத்த என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த கரடி மாதிரி அந்த மேதிய பெர்சியர் செஞ்ச விஷயத்த அவங்க கொடுத்துன்னு பார்க்க கால் இருந்தே கரடி மாதிரி இருந்துச்சு. காலுங்கிறது என்ன நடக்கை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மேதிய பெர்சியர் அந்த கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தா போட்டாங்களோ அதே நடவடிக்கை இந்த ரோம பேரரசுக்குள்ளே அந்த போப்பு மார்க்கம் அங்கே செஞ்சிச்சுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கத்தை போல பேசிச்சுன்னு இருக்கு. அப்போ சிங்கம் எதை அடையாளப்படுத்தினா பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களில் கல்வி ஞானத்துலேயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜகுலத்தில் உள்ளவங்கள எடுத்து அவனிச்சு பார்த்தீங்கன்னா பாபிலோனுடைய பாஷைகளுக்கு கொடுத்து மேன்மையான காரியங்களை வச்சாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எடுத்த உத்தியோகத்தை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபிலோனுடைய கல்வி ஞானத்தை கொடுத்து அவங்களுக்கு பாபிலோனுக்கு சேவை செய்கிற விஷயமா இங்கே செஞ்சாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரோம பேரரசுக்குள்ள அந்த பாபிலோன் இந்த போப்பு மார்க் என்ன பண்ணுச்சுன்னா அந்தந்த தேசத்தில் இருக்கிறவங்களை என்ன பார்த்தீங்கன்னா கல்விமான் நல்ல படிப்பறிவுள்ள தேவன் எடுத்து அவங்களுக்கு கல்வியை கொடுத்து அவங்கள என்ன பார்த்தீங்கன்னா கல்வியை கொடுத்தாங்க. கல்வியை கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கல்வி மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் பேரரசு மூலமாக தான் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சஸ் நிறைய பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குற விஷயம் பள்ளியிடங்கள் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இந்த விஷயங்கள் பண்ணி கொடுத்த யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ரோம கவர்மெண்ட் தான் படித்து பார்க்கும். கல்வி அறிவு கொடுத்தா தான் வேதம் படிக்க முடியும் வியாக்கியானம் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கல்வி அறிவு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல அறிவாளிகளை என்ன செய்து அவங்க எடுத்து அவங்கள ஃபாதர் ஆக்குறது சிஸ்டர் ஆக்குறது அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஊழியத்துக்கு தேவனுடைய ஆலயத்தில் தேவ ஆலயத்தில் வச்சு அவங்கள பிரசங்கம் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் அவங்கள நல்ல நிலைமையில் வைக்கிற விஷயத்தையும் அங்கே பண்ணிச்சுன்னு பார்ப்போம். அந்த மாதிரி பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் தானியேலை போல ஞானவான்களை அவங்கள நினச்சி கொண்டு வந்து அவங்களுக்கு அவங்க பாஷையை கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து அவங்கள நல்ல வழிநடத்தப்பட்டார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோம கவர்மெண்ட் அதே மாதிரி என்ன பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு அறிவு கொடுக்கப்படுது அவங்களுக்கு கல்வியை கொடுக்கப்படுது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு நான் இந்திய கவர்மெண்ட்டை வச்சு சொல்கிறேன். அவங்கள பார்த்திங்கன்னா நல்ல சாப்பாடு நமக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறேன். அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கப்பட்டு என்ன பண்ணுறது அவங்களுக்கு பங்களான்னு சொல்லுவாங்க சாமியார் பங்களான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இருப்பிடத்தை நல்ல ஒரு விஷயங்கள் பங்களாக்கள் கொடுக்கப்பட்டது. சுகபோம வாழ்க்கையே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ தேவனுக்கு நீங்கள் தொண்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கப்படும் சொல்லி செஞ்சாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி என்னென்னா பாபிலோன் சாம்ராஜ்யம் செஞ்ச விஷயத்த எது பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் தலைமைத்துவமாக இருந்து இந்த பாபிலோனு தலை பண்ணுற சிங்கம் மாதிரி தலையாக இருந்து அந்த காரியங்கள் பண்ணிச்சுங்கிறாங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும்.
அதை கூட நம்ம படிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் படிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு வாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். 4. அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். ஆரம்ப காலத்தில் என்ன நினச்சி பார்த்தீங்கன்னா, அந்த போப்பு மார்க்கத்துக்குள்ளே போனவச்சில் அந்த லத்தீன் அந்த மொழியை கற்றுக் கொடுத்து லத்தீன் மாசுக்கள் பூஜைகள் நினச்சிருந்தாங்க, பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஜனங்கள் புரியலன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த லத்தீன் பார்த்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்தந்த மொழிகளில் தமிழ்நாடுனா தமிழ் மொழி, அதுக்கப்புறம் இன்னும் நம்ம இந்தியா ஸ்டேட்டில் என்னென்ன மொழி இருக்கோ அந்தந்த மொழிகளில் அவங்கவுங்க பாஷையில் நினச்சதை திருப்பலி நடத்தலாங்கிற விஷயம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும். ஆதியில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா லத்தீனில் தான் நினச்சிருந்தாங்க மாசு நடந்துச்சுன்னு பார்க்கும். அதை தான் நினச்சிட பார்த்தீங்கன்னா இங்கே கல்தேயர்கள் எழுத்த பாஷையை வந்துக்கிட்டு இந்த இஸ்ரேலுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி இத்தாலி ரோமம் வந்துக்கிட்டு லத்தீன் பாஷையை வந்துக்கிட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இந்த ரோமர்கள் அந்த போப் மார்க்கத்தில் வந்த அந்த பாதிரியார்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும் ஆரம்பத்தில். பின்னாடி அந்த அவங்கவுங்க சொந்த இதில் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும். இங்கே என்ன சொல்ல அப்படின்னா யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறியவர்களும் அறிவில் சிறந்தவர்களுக்கும் கல்வி நிறுவனரும் ராஜாவின் அரண்மனை சேவிக்க திறமையானவர்களை சிலர் வாலிபரை கொண்டு வந்துட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஞானம் உள்ளவர்கள் வாலிபர்களை தான் நினச்சதை பார்த்தீங்கன்னா பாபிலோனுடைய அந்த சாம்ராஜ்யத்தில் கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி போப்பு மார்க்கத்தில் நல்ல கல்வி நல்ல படிக்கிற பசங்களும் எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவர்களும் நல்ல மாசு இல்லாதவர்களையும் எடுத்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வாலிபர்களை என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஊழியத்துக்கு திருமணமாகாமல் செய்ய அந்த ஊழியத்துக்கு கொண்டு போனான்னு பார்க்கணும். துன்மார்க்கெல்லாம் கொண்டு போகல, நல்லா புரிஞ்சுக்கிறங்க. நல்ல மாசு இல்லாதவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறவங்கள தான் செலெக்ஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஃபாதர்ஸ்க்கு என்ன செய்ய முதல்ல ஃபாதர்ஸ் தான் எடுத்தாங்க. ஃபாதர் பிரதர்ஸ் மார்களை கொண்டு போனான்னு பார்க்கணும். எப்படி பாபிலோனுங்கிறது சிங்கம் என்ன வேலை செஞ்சிச்சோ அதே மாதிரி தான் பின்னாடி வந்த சிங்கம் மாதிரி அந்த கேரக்டர் இருக்குது பார்க்கும். சிங்கத்தின் குணம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் மாதிரி சிறுத்தையினோட குணம் இருக்குது. மேதிய பெர்சிய ராஜ்யம் கரடிக்குள்ள குணங்கள் இருக்குதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வள்ளு சர்ப்பங்கிற சாத்தானுடைய கேரக்டர் என்னது பார்த்தீங்கன்னா அது கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும். சாத்தானுடைய கேரக்டர் அது தந்திரன்னு பார்க்கும். தந்திரமான ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த மாதிரி விஷயம் பார்க்கும். வலு சர்ப்பம் தனது பலத்தை கொடுத்ததுன்னு இருக்கு. பலத்தைங்கிறது விஷயம்னா சர்ப்பமானது ஏவாளை தன் தந்திரத்தினால ஏமாத்தின போல கிறிஸ்துவனிடத்தில் இருந்தவங்களை வழியிருந்து கெடுக்கப்படும் என்று நான் பயந்து இருக்கிறேன்ங்கிற விஷயம் சொல்கிறப்படுதுன்னு பார்க்கும். அப்போ என்ன பண்ணால் அந்த வலு சர்ப்பங்கிறது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சர்ப்பம்னா ஒரு தவறான ஒரு உபதேசத்தை என்ன செய்வது பார்த்தீங்கன்னா அந்த சாத்தான் யார் மூலமாக கொண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போப்பு மார்க்கத்து மூலம் கொண்டு வந்துட்டு பார்க்கணும். அப்போ தவறான உபதேசம் எப்படி வந்துட்டுனா ஒரு மனிதன் சிந்தனையில் இருக்கும்போது சிந்தனையில் யார் விதைக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் வந்து விதைக்கான்னு பார்க்க தவறான உபதேசத்தை விதைக்கான்னு பார்க்க அந்த மாதிரி விதைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த போப்பு மார்க்கத்தில் உள்ள அந்த விக்கிர ஆராதனைங்கிறான ஒரு விஷயத்த இது பண்ணிட்டார் பார்க்கும். அப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தனது வலு சர்ப்பமான தனது பலத்தையும் தனது சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அது கொடுத்தது. சிங்காசனத்தின ஆளுகத்தன்மை என்றது நான் தான் அப்படின்னு சொல்லி நான்கிறத ஒரு ஆணவம் யார்கிட்ட இருக்குன்னா சாத்தான்ட்டு இருந்துச்சு. அப்போ வந்துட்டு பரலோக ராஜ்யத்தை சிங்காசனத்தில் யாருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிங்காசனத்தை சாத்தான் லூசிபர் வாங்கிச்சான்னு பார்க்கும். அதே மாதிரி உலகத்தில் நான் தான் இந்த கடவுள் நான் தான் ஆண்டவர் அவங்கிறான விஷயத்தை போட்டு சிங்காசனத்தை போட்டு ஒரு விஷயம் பார்க்கணும். நீங்கள் போனீங்கன்னா அந்த கோயிலில் ரோமன் கத்தோலிக்க சபையில் போனீங்கன்னா அங்கே வந்துட்டு மக்கள் எல்லாரும் விற்கிறதுக்கு முன்னாடி சாமியாருக்கு முன்னாடி இப்படி உட்காந்துருப்பாங்க. சாமியார் நினைச்சுவார் சாமியாரோ பிஷப்போ ஜனங்களுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பார் சேரை போட்டு மக்கள்கிட்ட எப்படி கடவுள் மாதிரி வந்து நினைச்சிட தரிசனமாகி கொடுப்பான்னு பார்க்கும். இந்த மாதிரி விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அந்த மாதிரி கடவுள் மாதிரி தன்னை காமிக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுப்பாங்க. இதுதான் எனக்கு கொடுத்தது பார்க்கும். அப்போ வலு சர்ப்பன்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ட்ராக்கன் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ட்ராக்கன் இருக்குது. இந்த வார்த்தை எங்கேருந்து வந்தது பார்த்தீங்கன்னா
கிரேக்க பதத்துலேருந்து வந்துன்னு பார்க்கணும். ட்ராகோன் இருக்குது, G14 டார்கோன்னு சொல்லப்படுதுங்க. டார்க்கு ஹோன் சொல்லிருக்கு. டார்க்குன்னா அதுக்கு என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்க பாருன்னா, டார்க்கன் சொல்லப்பட்டிருக்கு. டார்க்கன் கிரேட் சர்பன்ட் இருக்குது, அது நேம் ஆஃப் த சாத்தானுக்கு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ ட்ராக்கன்கிறத டார்க் ஹோன் சொல்லிருக்கு. டார்க்குன்னு என்னது, இருள் அடையாளப்படுத்த, இருண்ட மர்ம சக்தி அடையாளப்படுத்துங்க. ஓனுங்கன்னா சொந்தமானதுன்னு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ டார்கோன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை தான் பின்னாடி டார்கன் சொல்லி டார்கன் சொல்லப்பட்டிருக்கு. பாம்பு வலு சர்ப்பம்னு பார்க்கும். சைனாவில் பார்த்துருப்பீங்களா, அதை ட்ராக்கன் போட்டிருப்பாங்க. தலை வாயின்னு பார்த்துருக்கீங்க, அது பாம்பு வரும்னு இருக்கும். இந்த டார்கன் அதாவது ட்ராக்கன் எதை அடையாளப்படுத்தி பார்த்தீங்கன்னா வலு சர்ப்பத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி சைனாக்கள் பாருங்கள் ரொம்ப ஞானவானுங்க இருப்பானுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மற்ற நாட்களோட தொடர்பு இருக்க மாட்டாங்க. அவங்களோட சைனீஸ் பாஷை தான் அவங்களுக்குள்ள ஒரு வரைமுறை திட்டத்தோடு இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி வலு சர்ப்பத்தை பின்பற்றுறவர்கள் பார்க்கும் அவர்களை. அப்போ அது தெரியாமல் ஒரு பின்னணியில் இருக்காங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக்கன் எதை அடையாளப்படுத்தினா டார்க்குங்க இருண்டன்னு பார்க்கும். அப்போ இருளின் அதிபதியாக சாத்தானை அடையாளப்படுத்தி பார்க்கும். டார்க் ஹோன் இருக்கு. ஓன்னா OWN ஓன்னா என்னோட ஓன் பர்பஸ் ஓன் சொன்னோம்னா சொந்தமானு பார்க்கணும். அப்போ இருளுக்கு சொந்தமான யாருன்னு பார்த்தீங்கன்னா சாத்தான். அதுதான் வலு சர்ப்பங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இருளின் அதிகாரிங்கிறான விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். எபிரேயர் 2:14. 2ஆம் அதிகாரம் 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். 15. அப்போ மரணத்தின் அதிகாரியாகிய எனது பிசாசுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதான் இருளின் அதிகாரிங்கிறான விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தல் 13:2 படித்து முடித்தோம். சிறுத்தை போல் இருந்தாருன்னா சிறுத்தை மாதிரி இந்த போக்குமாக்க ஸ்பீடை அடையாளப்படுத்துது. கால்கள் கரடி போல் இருந்ததுன்னா கரடி நடக்கை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். மேதி பிரிசியம் மாதிரி அவங்கள ஆலை கட்டி கொடுத்தது, அவங்களுக்கு நிறைய ப்ரவலேஷன், அவங்களுக்கு நிறைய சுதந்திரம் பண்ணி கொடுத்தது, அவங்களுக்கு அந்த விஷயம் பண்ணி கொடுத்தது பார்க்கும். அதுக்கப்புறம் சிங்கத்து போல் வாய் இருந்துன்னு பார்த்தோம். அப்போ சிங்கங்கிற விஷயம் என்ன, பாபிலோனை அடையாளப்படுத்துது. அப்போ பார்த்தீங்கன்னா பாபிலோன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த ஞானவான்களுக்கு கல்விமானுக்கு ஒரு மேன்மையான ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவங்க கூட இருந்து அவங்க கொடுக்க சாப்பாடை அங்கே கொடுத்ததுன்னு பார்க்கும். இது விஷயம் பார்க்கும். வலு சர்ப்பம்னு சாத்தான் பார்க்கும். சாத்தான் நினச்சி பார்த்தீங்கன்னா சிங்காசனத்தை இருந்த மாதிரி இவங்களுக்கு நினச்ச உலகத்தில் பெரிய ஒரு சிங்காசனம், ஏன்னா நாங்கள் தான் கடவுள், நாங்கள் கடவுளுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லி நினச்சது பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பண்ணிச்சுன்னு பார்க்கும். லூசிபருடைய வேலை என்னது, அவனை வந்துட்டு ஏதேன் தோட்டத்தில் ஒரு பணியாளராக அங்கே நியமிக்கப்பட்டாங்க. அப்படி தானே, காவக்காரனாக இங்கே அன்றைக்கி வந்துட்டு வச்சுருக்கான்னு பார்க்கும், வேலைக்காரனாக இருந்தான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொன்னால் போப்பு மார்க் என்னச்சுன்னா நாங்கள் தான் தேவனுடைய வேலைக்காரர்கள்ங்கிறான ஒரு விஷயம் வராங்க. அங்கே என்ன செய்வாங்க, சிங்காசனம் போட்டுக்கிட்டாங்க பார்க்கும். அப்போ வந்துட்டு பணிவிடைக்காரன் தான் இருக்கும். பணிவிடைக்காரனா இயேசு கிறிஸ்து போல் நினச்சது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே இறங்கி வேலை செய்யணும். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க வந்து வேலை செய்யாமல் சிங்காசனத்தை போட்டது. சாத்தான் தன்னை சிங்காசனம் மேன்மையான அனுபவத்தை வந்துட்டு இது பண்ணான்னு பார்க்கும். அரண்மனையில் உட்கார்றது, அவர் மேன்மையான சாணத்தை வந்துட்டு சாத்தான் விரும்பினான்னு பார்க்கும். அந்த விரும்புகிற விஷயத்த இந்த போப்புமாக்கத்துக்குள்ள காரியங்களுக்கு மனதில் புகுத்து அவங்க என்ன மேன்மையான காரியத்தை விரும்பினாங்கன்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கு அடுத்தபடியாக அன்புக்குரிய சோதரிலே வெளிப்படுத்தல் 13:4 படிச்சிடலாம். 3. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி 4 அந்த மிருகத்திற்கு பார்த்தீங்கன்னா அது சாவுக்கேதுவான காயப்பட்டிருக்க கண்டேன்னு சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். எதுக்கு காயப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வலு சர்ப்பம் தான் காயப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லுதுன்னா வலு சர்ப்பத்தின் பலத்தையும் தட சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுக்கப்பட்டது. அந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணிருக்கு, தலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது தலையில் கொண்டு சாவிக்கேதுவான காயம் பெற்றிருக்க கண்டேன். ஆனாலும் அந்த சாவிக்கேதுவான அந்த காயம் சொசமாக்கப்பட்டது. பூமி யாவரும் ஆச்சரியத்தோடு அதை பின்பற்றினார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா சர்ப்பத்தை தான் சொல்லப்பட்டு பார்க்கும். இந்த சர்ப்பத்தினுடைய தலையை யார் நசுக்கினான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
நசுக்கினார். எப்போ நசுக்கினார் பார்த்தீங்கன்னா கிபி 1ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அது என்னது மரணத்தின் அதிகாரியாகி பிசாசை மரணத்தினாலே ஒரு அழிக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். தலைங்கிறது யோசனையை என்ன அவர் தவிடுபடியாக்கினான்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னன்னு எதுக்கு வந்தார்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆதாமன் கீழ்ப்படியாத குப்பான பாவம் இருந்தனால அந்த கீழ்ப்படியாத ஆதாம் வந்துட்டு கட்டளை மீறுவதை பாவம்னு பார்க்கும். அப்போ கட்டளை மீறினா கீழ்ப்படியாமக்குள்ளே போயிட்டான்னு பார்க்கும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணம் பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா கீழ்ப்படுத்தினான்னு பார்க்கும். அப்போ வந்துன்னா கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அவர் வந்த நோக்கமே தன்னை வந்துக்கிட்டு ஜீவ பலியை ஒப்பு கொடுக்குற விஷயம். அதுக்காக தான் ரேன்சம் ஈடு பலியை கொடுக்குறதுக்காக வந்தார். என்ன சொல்கிறா வரான்னா அவர் மாம்சத்தில் இருக்கிறனால என்ன சொல்கிறாருன்னா இந்த துன்ப பாத்திரம் என்ன விட்டு அகலுமான்னு கேட்குறேன், எனது விருப்பம் உள்ள தந்தை உமது விருப்பப்படி ஆக கடவுள்னு சொல்கிறாரு. அதான் எபிரேயர் நிருபத்தில் அவங்க பவுல் சொல்ல முடிச்சல அவர் நினச்சாரு பலத்த கண்ணீரோடு வியாகுலத்தோடு நினச்சிடாரு அவர் விண்ணப்பம் பண்ணினாருங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். இப்போ அங்கே நினச்சதா பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பேக்கு அங்கே அடிக்கிற மாதிரி இருக்குது, பின்வாங்குற மாதிரி இருக்குது. ஆனாலும் நினச்சதை பார்த்தீங்கன்னா அவர் நினச்சதை பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த ரேன்சம் ஈடுபடியே அங்கே செய்து முடித்தான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அங்கே வந்துட்டு சாத்தானுடைய தலையை நசுக்கிறேன்னா அவர் யோசனையை வந்துட்டு அங்கே தவிடுபடி ஆக்குறாருன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நினச்சிட்டாங்க சாத்தானுடைய பின்னாடி அவனுடைய சத்துக்கு செவி கொடுத்து ஜனங்கள்லாம் நினச்சிட்டாங்க பின்னாடி போயிட்டுருக்காங்க. இப்போ இன்னொரு கூட்டத்தை தேவன் ஆயத்தப்படுறாரு. அதான் கிறிஸ்துவின் சபைங்கிறதான கிறிஸ்தவர்கள் என்ன 1,44,000 பேரை தேவன் சபை வகுப்பார் நினச்சிட்டாரு ஆயத்த பண்ணுறான்னு பார்க்கணும். அப்போ அந்த தலைங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்து பார்த்தீங்கன்னா தலையை ஒரு நசுக்கிற ஒரு அனுபவத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். ஆதியாகமம் 3:15 படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்றார். அப்போ அந்த ஸ்திரீயின் வித்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்திரீன்னு யாருன்னா மரியாளுடைய வித்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். ஸ்ரீயின் வித்து அவர் வந்து தான் இந்த தலையை நசுக்குவான்னு பார்க்கும். அதான் காலத்தியர் 5ஆம் அதிகாரத்தை படிக்கும் வச்சுன்னா ஸ்திரீ இடத்துல பிறந்தவர் நியாயப்பிரமாணத்தில் உட்பட்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தான்றது. அப்போ வந்து ஸ்ரீயின் வித்துன்னா ஆணும் பெண்ணும் உறவில் பிறக்காத ஒரு ஆண் மகனை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ ஸ்ரீகினுடைய வயிற்றில் பிறந்தவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா தலையை நசுக்கிற விஷயம்னா அவர் வந்துட்டு அவர் யோசனையை வந்து தவிடுபடியாக்குற ஒரு விஷயத்தை இது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவர் நசுக்குனார்னு பார்க்கும். அதை தான் சொல்ல சாவுக்கு எதுமான காயம் வந்துட்டு என்ன செய்யறது அவர் இருந்ததுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் நம்ம படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள் படிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 25. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. 26. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் எல்லா சத்துருக்களையும் தனது பாதத்துக்கு கீழ் போடும் வரைக்கும் அவர் ஆளு செய்ய வேண்டியதாக இருக்குது. கடைசி சத்துரு மரணம் இருக்குது. அப்போ வந்துட்டு மரணத்தில் இருந்துட்டு மரணத்தின் அதிகாரியை சாத்தான் நினைச்சிடாது அவர் நினைச்சது அவர் காலின் கீழே போட்டு நசுக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அது சாவிக்கியதுமான காயம் நினைச்சது அவர் தலையில் மேலே இருந்ததுன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அதை தலையை ஒரு நசுக்கிற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் நம்ம எபிரேயரில் படித்தோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கலாம், 14ஆம் வசனம் படிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். 15. அப்போ பார்த்தீங்கன்னா மரணத்தின் அதிகாரியாகிய சாத்தானை அழிக்கும்படி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா எப்படின்னா அவர் என்ன மனித சாயல் எடுக்கிறார். அப்போ ஆதாமினுடைய கீழ்ப்படியாமுக்குள்ளே போயிட்டார் பார்க்கணும். அப்போ ஆதாமுக்கு கீழ்ப்படியாமுக்குள்ளே போனனால ஆதாமினுடைய சந்ததி என்னன்னா அவங்களும் என்ன செய்யறது கீழ்ப்படியாமுக்குள்ளே போகிறாங்கன்னு பார்க்கும். ஆதி பெற்றோராகிய ஆதாம் வந்துடைய பாவம் நினைச்சது தொண்டு தொட்டு நினைச்சது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்ததுன்னு பார்க்கும். அதை சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா என் தாய் பாவத்தின் கற்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னு பார்க்கும். என் தாயின் பாவத்தின் கற்பம் தரித்தான்னா செக்ஷுவல் பற்றி சொல்கிறாரா இல்லை, ஆதாமுக்கு ஒப்பதான கீழ்ப்படியாமைக்குள்ள அந்த பாவம் இருக்கிறதான விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னா ஆதாம் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஆதாம் கீழ்ப்படியாமைக்குள்ளே போனாலும் அவர் சந்ததி எல்லாமே கீழ்ப்படியாமைக்குள்ள பாவம் ஆகிட்டும் பார்க்கணும். கட்டளை மீறுவதை பாவம்னு சொல்லி என்ன செய்யுது அங்கே ஆகிட்டும் பார்க்கும். அதனால் மனுக்குள்ள நினைச்சது அந்த பாவத்துக்குள்ளே போயிட்டும் பார்க்கும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரண பரியந்து தன்னை கீழ்ப்படுத்தினார்னா தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்தனால அவருடைய சந்ததி ஆகிய சபை என்ன செய்து பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஆகுதுன்னு பார்க்கணும். அதாவது ஒரு கீழ்ப்படிய சந்ததியான கிறிஸ்துவ சந்ததிங்கிறான ஒரு விஷயமா மாறுதுன்னு பார்க்கணும். அப்போ இங்கே வந்துட்டு அதன் தலையில் சாபக்கேதமாக காயப்பட்டிருந்தோம்னா அங்கே அது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது வந்துட்டு ரேன்சம் ஈடுபடி மூலிமா சாத்தானை தலையை அங்கே நசுக்கிறாரு. அங்கே சொஸ்தமாக்கப்பட்டதுங்கிற விஷயம் என்ன ஆகப்படுதுன்னா, பின்னாடி போப் மார்க்கத்துக்கு மூலமாக கிறிஸ்தவர்கள் ஒரு ஜனங்களை டெவலப் ஆகி போகிற விஷயத்த இவன் நினச்சிதான் கேப்சர் பண்ணி அந்த கிறிஸ்தவர்களை நினச்சிதான் சபைக்குள்ளே உள்ளே கொண்டு வந்துடுறான். ஏன்னா ரோமன் கத்தோலிக்குன்னு சொல்லி கொண்டு வந்து அந்த சபைக்குள்ளே என்ன பண்ணுறான்னா கிறிஸ்தவர்களை அங்கே இந்த விக்கிர ஆராதனை பண்ணுறாரு, புனிதர் வணக்கத்தை கொண்டு வராரு, அதுக்காக மேரியம்மா வணக்கம் கொண்டு வராரு, தேவனுக்கு பிடிக்காத விஷயங்களும் அங்கே வந்து கொண்டு வரான்னு பார்க்கும். முதலாவது கற்பனை என்னன்னா, என்னையின்ற வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், அது பொண்ணினாலும் சரி, அதுக்கப்புறம் யாதொரு விக்கிரத்தினாலும் உண்டு பண்ணி நமஸ்கரிக்கக்கூடாதுன்னு சொல்லி முதலாவது கற்பனை அங்கே சொல்கிறான்னு பார்க்கும். அதான் முதலாவது கற்பனை டெஃபினிஷன். அந்த கற்பனையை தவிடுபடியாக்குறது பார்த்தீங்கன்னா இந்த சாத்தான் பார்க்கும். சாத்தான் யார் மூலமாக செய்கிறான்னா எந்த விஷயமே மனிதன் மூலமாக செய்கிறான். இப்போ ஆதாமை வஞ்சிக்கும்படியாக ஏவாளுங்கிற ஒரு மனுஷன் மூலமாக தான் தவறான போதனை செய்கிறது கொண்டு வரான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனித குலத்தை கெடுக்கும்படியாக மனுஷனுங்கிறான ஒரு மனுஷனுக்குள்ள தவறான போதை மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்து கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்க்கும். அதை தான் ஒரு ராஜாவை பிரதிநிதியை எடுத்து பின்னாடி கொண்டு வந்து ராஜா சொன்ன ஜனங்களை கேட்பாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ராஜாவின் பின்னாடியில் வந்து அந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே அந்த போப்பு மார்க்கம் வந்து அதுக்கப்புறம் அந்த சபை டெவலப் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருமே கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நினச்சதாங்க பெரிய லெவலில் இருக்குன்னு பார்க்கும். போப்பு என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் அங்கே வந்துட்டு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். இவ்வளோ சண்டை நடக்கு, அதாவது ரஷ்யாவுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா உக்ரைன் சண்டை நடக்கு. போப்பு தலையிட்டால் அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரலாம். போப்பு சொன்னால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. ஆனால் போப்பு அதை குறித்து அதை பெருசாக எடுக்கவே இல்லை. அவர் இதை என்ன பண்ணுறாரு, அரண்மனையில் ஜாலியாக அவர் இருக்கிறான்னு பார்க்கணும். அவர் சமாதான பிரதிநிதியாக தான் அவர் இருக்கணும். அவர் எந்த சமாதானத்துக்காக எந்த ஆக்ஷனும் வேறு என்ன எடுக்கலான்னு பார்க்கும். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். அப்போ சமாதான பிரபுன்னு சொல்லி அவர் இருக்கிறாரு போப்பு, ஆனால் அந்த எந்த விஷயத்தையும் அவர் எடுக்கலான்னு பார்க்கும். இதுதான் இதனுடைய அவல நிலைன்னு பார்க்கும். ஏன்னா அங்கே பெருமையான ஒரு காரியங்களை அங்கே இருக்கான்னு பார்க்கும். அப்போ சமாதானத்தின் பிரபு யாருன்னா ஆண்டவர் இயேசு தான். அவர் தான் நினைச்சது சமாதானம் பண்ண முடியுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ மீதியான காரியங்கள் என்னச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம வந்துட்டு வேத படத்தில் பார்த்து முடிக்கலான்னு பார்க்கும். இந்த வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் கடைசியாக வந்துக்கிட்டு முத்திரையெல்லாம் சொல்லப்படுது. 606 முத்திரையெல்லாம் இருக்குது சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது என்னங்கிறான விஷயத்தை கூட நம்ம பார்த்து முடிக்கலான்னு பார்க்கும். இவ்வளோ நேரம் பெருமையை கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.